இதே கேள்வியை அடுத்த வருஷம் உங்க கல்யாண நாளுக்கு உங்களை பார்த்து சந்தோஷமாக்கணும்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சந்தோஷமா இருக்கும். 5 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு 14 அப்ப என்ன நடக்கும் தெரியும், நாளைக்கு நடக்கிறதே தெரியாது இல்லையா? திருமணத்தின் போது மணமக்களுக்கு இருக்கின்ற சந்தோஷம் அதற்கு அடுத்து வருகின்ற ஆண்டுகளிலே குறைந்து விடுகிறது. காரணம் சரியான புரிதல் இல்லை, சரியான அன்பு இல்லை. ஆனால் இன்று குருக்களாகிய நாங்கள் இங்கு வந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். இன்று உங்களிலே இருக்கின்ற இதே சந்தோஷம், இதே மகிழ்ச்சி உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உறவினர்களும் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். நீங்கள் இருவரும் இதே மகிழ்ச்சியோடு வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. தூய பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் தொடங்கி அழகாக சொல்லுவார், திருமணமாகின்ற மணமக்களே, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நீங்கள் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு போன்ற பண்புகளை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பை ஆடையாக அணிந்திருங்கள் என்று சொல்லுவார். எனவே அன்பு மணமக்களே, உங்கள் இருவரிடத்திலும் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மன நிறைவு இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள். அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. திருமண வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செய்ய வேண்டும் என்று திரு அவையானது உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் திருமண வாக்குறுதியை கொடுக்க இருக்கின்றீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் முழுவதுமாக உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்ற வார்த்தை பாட்டை கொடுத்து திருமணம் எனும் திருவருட் சாதனத்தை பெற இருக்கின்றீர்கள். அந்த வார்த்தை பாட்டிற்கு ஏற்றபடி எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும். கையில் பணம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலும் சரி, நோயினால் பாதிக்கப்பட்டாலும் சரி, மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற பொழுதும் சரி, பல்வேறு துன்பத்தோடும் கவலையோடும் வாழ்கின்ற பொழுதும் சரி, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பமானது மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் மற்றவரை அடக்கி ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். நான் தான் பெரியவன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் ஆம்பளை, நீ பொம்பளை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அருணோதயம் நிஷா வளர்க்கப்பட்டார். நிஷா, நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் படிச்சிருக்கிறேன், நீ என் பேச்சை தான் கேட்கணும்னு நிஷாவும் சொல்லக்கூடாது. இருவரும் சமமாக வாழ வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் இருவரும் இன்றிலிருந்து ஒரே உடல் என்று சொல்லுவார். ஒரே உடல் என்று சொல்லுகின்ற பொழுது நிஷாவுக்கு தலைவலி இருந்தால் அருணோதயத்துக்கு வலிக்கும். அதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை. அடக்கி ஆழ்வது என்பது, மற்றவர்களை மட்டம் தட்டி குடும்பத்திலே வாழ்வது என்பது மகிழ்ச்சியை தராது என்பதை திரு விவிலியமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு கல்யாணம் பங்குசாமி கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழிச்சு பங்குசாமி ஆகும்போது ஃபாதர், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தீங்க, எல்லாமே கற்றுக் கொடுத்தீங்க, நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்க எனக்கு சொல்லித்தரல. பாடக்கூடிய ஆட்சி நான் எதப்பா சொல்லித்தரல, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். திருமணம்னா என்ன, ஆச்சாரம்னா என்ன, எப்படி குடும்ப வாழ்க்கை வாழணும், எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தேன். எதை உனக்கு நான் கற்றுக் கொடுக்கல.
பொண்டாட்டிய அடக்கி வைக்கணும்னு நீங்க கற்றுத்தரல. எப்படி என் பொண்டாட்டிய அடக்கி வைக்கணும்னு நீங்க கற்றுத்தரல. சாமியார் சொன்னாரு, அது தெரிஞ்ச நானே சாமியார். அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது அடக்கி ஆளுகின்ற வாழ்க்கை அல்ல. ஒருவர் மற்றவரை சமமாக நினைத்து சமமாக அன்பு செய்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. எனவே அன்புமான மக்கள், அருள்தேவம், நிஷா இருவருமே ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்யுங்கள். இரண்டாவதாக இருவரும் சேர்ந்து கடவுளை அன்பு செய்யுங்கள். கடவுளை அன்பு செய்வது என்பது உங்களுடைய ஜெபத்தின் வழியாக, பக்தி முயற்சிகளின் வழியாக நீங்கள் கடவுளை அன்பு செய்ய முடியும். எப்படி ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றீர்களோ அதே போல இரண்டு பேருமே சேர்ந்து கடவுளை அன்பு செய்து பல்வேறு பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுங்கள். தினமும் குடும்பத்திலே ஜெபியுங்கள். குடும்ப ஜெபம் செய்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். குடும்பத்திலே ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, புனிதர்களுடைய மன்றாட்டுகளை ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமானது உங்களுடைய குடும்பத்திலே எந்நாளும் தங்கி இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவராக இறைவன் இருந்து உங்களை வழிநடத்துவார். எனவே அன்புள்ள மக்களே, திருமணம் என்னும் அருட்சாதனத்தை பெற்று புதிய குடும்ப வாழ்க்கை வாழ இருக்கின்ற நீங்கள் இருவரும் கொண்டிருக்க வேண்டிய இரண்டு பண்புகள் இதுதான். அன்பு, ஒருவர் மற்றவரை அன்பு செய்தல், இருவரும் சேர்ந்து கடவுளை அன்பு செய்தல். இந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த நாளில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களை இணைத்து வைக்கின்றார். எந்த விதமான சக்திகளும் உங்களை ஒருபோதும் பிரிக்க கூடாது என்று உங்களுக்காக ஜெபித்து உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆதரவாக குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்திய அதே அன்பு ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து இந்த திருமணத்தின் வழியாக நீங்கள் நல்ல ஒரு கத்தோலிக்க குடும்ப வாழ்க்கை வாழ தேவையான எல்லா